ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 90வது நாள் 91வது எபிசோட் 4 டிசம்பர் அன்று ஒளிபரப்பான ராணுவ எலிமினேஷன்ஸினுடைய செகண்ட் பார்ட் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் மூலமாகவும் மற்ற டீட்டெயில்ஸ் மூலமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் மூலமாக எங்களுக்கு சப்போர்ட்டுகளை கொடுக்கும். செகண்ட் பார்ட் எங்கே இருந்து அப்படின்னா, இந்த விளையாட்டுக்கு பாராட்டுக்கள்லேருந்து ஆரம்பிப்பார். எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வந்து விளையாடினாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாதுகாப்பாக விளையாடினாங்க அப்படிங்கிற மாதிரியான விளையாட்டுக்கான இதெல்லாம் வந்து விஷயங்கள்லாம் வந்து பேசுவாப்புல. அண்ட் அப்போ தான் வந்து சொல்லுவார், ராணுவ வந்து வர்றப்ப வந்து ஆள் செட் பண்ணி உள்ள அனுப்பிட்டீங்களா ராணுவ அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் ஆகும். ராணுவ வந்து ஏதோ சொல்லுவாரு, நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே ராணுவ, நான் தான் உங்களை நம்பவே மாட்டேன்ட்டனே. சந்தேகம் இருக்கிறவனுக்கு தான் நீங்க விளக்கம் கொடுத்து அதை தீர்வு, நான் நம்ப மாட்டேன்னு கான்பிடென்டா சொல்றேன், உங்களை உட்காருங்க அப்படின்னு வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து பேசினது. அதுக்கு பிறகு வந்து ரயனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கலான அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பேசியிருந்தாப்ல. ஸோ இப்போ வந்து டிடிஎஃப் வந்து யாருக்கு போகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரையுமே கேட்பாங்க. உண்மையிலேயே அருண் அதை வந்து சுத்தல விட்டாருங்க, தெளிவாகவே கேள்வி கேட்டு சுத்தல விட்டாரு. அப்போ ஜாக்லின் கரெக்டாக சொல்லுவாங்க, இதுதான் பதில். ஜாக்லின் சொன்னாங்களே இதுதான் பதில், நீங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்புறம் உங்ககிட்ட கேட்கறேன்னு வரும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் வந்து காப்பாத்தி 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 உயிரை வாங்குங்க, அப்படிதான் அவர் சொல்லலை. மற்றபடி அதை வந்து சொல்லியிருப்பார். இப்போ எங்கள் பாட்டுலாம் அப்படிதான் அடிச்சுட்டே இருப்பார், மடார் மடார் அடிச்சுக்கும். அதுவும் நல்ல சவுண்டு வருங்க, என்ன இருக்குன்னு தெரியாது, உள்ளார நல்லா அடிச்சுவாங்க, செம்மையாக அடிச்சுவாங்க. தெரியும், அதுதான் சொல்லுங்க. ஓகே. ஸோ அருண் அப்புறமா கடைசியா வந்து மஞ்சரி தான் போகக்கூடாது, அவர் மஞ்சரி தான் அவரோட டார்கெட்டு, அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டு போயிடலாம், மஞ்சரி தான் சார் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இல்ல ஒரு கமெண்ட் அனமிகா பிகே, யூ அப்சல்யூட்லி கரெக்ட், முத்து ஹேஸ் த வாய்ஸ் பவர் லைக் யூ அண்ட் யூர் பெட்டர். அதுக்கு சரி சரி மேல 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 நீ ஒரு ஆர்டிஸ்ட், பேதியில போவா, நீ ஒரு ஆர்டிஸ்ட் படம் வரைஞ்சா. ஓகே. ஸோ இங்கே வந்துடுவோம் நம்ம திருப்பி. அந்த மாதிரி மஞ்சரி போகக்கூடாதுன்றதான் அவர் மென்ஷன் பண்ணுவார். சௌந்தர்யா நல்லா சொல்லுவாங்க, யாருமா போகக்கூடாதுன்னா, ராணுவ தான் சார் போகக்கூடாதுன்னு நினைச்சேன். எல்லா கேம்லையும் எப்படியாவது அடுத்தவங்களுக்கு நாங்கள்லாம் இப்போ வந்து உழைச்சி அந்த மார்க் வாங்கணும்னு நினைச்சோம். பட் ராணுவ வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு வந்து அவர் அந்த பாயிண்ட்ஸை வாங்கிக்கணும்னு பார்த்தாரு அப்படின்வாங்க. சௌந்தர்யாக்கே ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ஜாக்லின் கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு கேட்பாரு ஜாக்கி உள்ள வரும்போது, சௌந்தர்யா நீங்க கூட ஃபீல் பண்ணீங்க இல்லம்மா இவரோட, ஆமா சரி இவரோட வாழவே முடியாது, அவங்க எழுந்துச்சு சார் நான் என்னைக்கே வந்து புரிய வைக்கிறது கஷ்டம்னா நானே போய் ஒருத்தன்ட்டு புரிய வச்சு அவனுக்கு புரியல அப்படின்னா அவனோட வாழ்றது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் நல்ல மூமெண்ட்ஸ் இன்னைக்கு. அண்ட் சௌந்தர்யா ராணுவ சொல்லி முடிப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த அலையன்ஸ்லாம் வச்சு பயங்கரமா விளையாடினீங்களாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாருமே வந்து கேட்பாரு. கேட்டு அதை நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவாரு. போன அடுத்த செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இவரு ராணுவ சௌந்தர்யா கிட்ட எப்படி நீ அப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பாப்ல. பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது சௌந்தர்யா சொல்றாங்க, இப்ப என்ன எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க அவங்க. பட் இவர் கேட்ட ஒரு கேள்வி வந்து எனக்கு தெரியல, மற்ற விஷயங்கள் ராணுவ கேட்டது தெரியல, பட் இந்த வட்டி ராணுவ சௌந்தர்யாட்ட கேட்டது வந்து கேள்வியினுடைய அர்த்தமே வந்து வேற மாதிரி ஆகுது. நீ சொன்னதுடைய அர்த்தமே நான் ஏதோ எல்லாரோட பாயிண்டையும் வாங்குற மாதிரி இருக்குல்ல, அது எப்படி தருவாங்க அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னும் பொழுதுதான் முத்து திரும்பவும் அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுப்பாரு. பட் சௌந்தர்யா சொன்ன அவங்களுடைய தமிழ், அதான் சௌந்தர்யாவுடைய தமிழ்னு தான் சொல்லணும். அது அப்படி சொல்லும் பொழுது அவங்களுடைய தமிழ்ல வந்து அவங்க பேசினது அந்த 2 டாஸ்கை பத்தி தான். பட் புரியும் பொழுது ஃபர்ஸ்ட் எனக்கே வந்து என்ன புரிஞ்சுன்னா, ஒரு ஆணவ போய் எல்லாருக்கிட்டையும் பாயிண்ட்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு போல இருக்குன்ற மாதிரி தான் புரிஞ்சது. அதுவும் டிடிஎஃப் வேற பார்க்காதனால நான் வந்து விஜய் சேதுபதி எப்படி வந்து பார்க்காம வந்து இருப்பாரு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்தேன், என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இந்த சண்டே அப்பதான் அது கொஞ்சம் வந்து கிளாரிஃபை ஆச்சு. ஓகேவா, இதற்கு அப்புறம் ஏதோ எழுதுனீங்க, அது என்ன அப்படின்னு சொல்லாமலேவே உட்காந்துருக்கீங்க நல்லா. அப்புறம் அது என்ன எனக்கு தெரியல. கால்ல இருந்தீங்களா மீனா கூட? ரைட், அது இங்க இப்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப நான் மீனா கூட யாரு கூட கால்ல இருந்தேன்
ஜாக்கிரதை, பால் வேற வந்துருச்சு எனக்கு. ஸோ டிடிஎஃப்க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் ஜாக்கி. டிடிஎஃப் யாருக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு முன்னாடி ஏதோ எழுதிருக்கீங்க, என்ன எழுதினீங்கன்னு பாருங்க. ஆண்டோன்னு தான் வெளிச்சம். போன அனுப்பிச்ச பால் அது. ரைட் ரைட் ரைட். அது முத்து வந்து சொல்லுவாப்புல யார் போகக்கூடாது, முத்துவும் சொதப்புவாப்புல. அப்புறம் முத்து வந்து ராயன் அப்படின்னுவாப்புல, ஏன்னா அவன் ஜெயிச்சு போயிடக்கூடாதுன்றதுல நான் இருந்தேன் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து மஞ்சரி வந்து ராணுவம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் வந்து தெளிவாகவே இருந்தேன் அப்படின்ட்டு. ராணுவம் வந்து என்னன்னா விஷால், அது இந்த ராணுவுக்கு வந்து வேற யாருமே கிடையாது. இந்த விஷாலு அருண் இவங்க 2 பேரும் உசி போட்டு அதை போய் முட்டிட்டு வர்றதுதான் அவருடைய வேலையே. சொந்த சிந்தனை ஓட்டம் எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்காங்களேன் அவருக்கு. அதுதான் ராணுவ. அடுத்தது வந்து தீபக் வந்து அவர் ராணுவம் தான் சொல்லுவார். இந்த ராணுவம் வந்து போயிடக்கூடாதுன்றதுல தெளிவாகவே இருந்தேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லுவார். அருண் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுத்திடுவாரு. அதை சரியாக பதில் சொல்ல மாட்டார். அப்புறம் வந்து மஞ்சரி மேம் வந்து போகக்கூடாதுன்ற இருந்தேன் அப்படின்னாரு. ஜாக் வந்து நான் விஷாலை தான் சொல்லுவேன், ஏன்னா அவருடைய கேம் எப்பயுமே சரி கிடையாது. அதனால் நான் வந்து விஷால் வந்து போயிடக்கூடாது டிடிஎஃப்க்கு அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாகவே இருந்தேன் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து ராயன் வந்து யாருன்னா மஞ்சரி தான் நான் போயிடக்கூடாதுன்னு நான் இருந்தேன் அப்படின்வாங்க. பவித்ரா வந்து முத்து சொல்லுவாங்க. பவித்ரா முத்து சொல்லுவாங்க. சவுண்ட் வந்து ராணுவ தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். சரி, இதுக்கப்புறம் அந்த அலையன்ஸ் வச்சு விளையாடுறத பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் விட்டு வருவாரு. பிரேக் விட்டு வந்ததுக்கு ஒரு லேடி கேட்பாங்க, இந்த ஜெய் அவங்க கிளாஸ்மேட்டை வந்து அவர் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி வந்து இனியங்கடா இங்க அப்படின்ற மாதிரி பேசுறது ரொம்ப நல்லாவே இருந்தது. அவன் கிளாஸ்மேட்டுங்க, அது ரொம்ப கேஷுவல் டாக்குறது ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களாம் வந்து MBA படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி அப்படி அவன் தான் சொன்ன, நீங்க ஃபேமிலின்றீங்க. ஓகே. ஸோ இந்த அப்பதான் அந்த லேடி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கேட்பாரு, இந்த மாதிரி கூட்டணிலாம் வச்சு பண்றாங்கல்ல சார், இண்டிவிஜுவலா தானே நாங்க ப்ளே பண்ணணும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னப்ப அப்ப வந்து இவர் சொல்லுவார், அப்ப ஓட்டு எப்படி போடுவீங்க? வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிகள் தானே இருக்கு, அப்பதான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க. அந்த மாதிரி நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலி. ஆனா என்னன்னா அது வந்து அப்படிதான் சொல்ல வந்தது வந்து கடைசியில வந்து அது முத்து ரோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன களிம்பு தடவிட்டு, இப்ப ஊசி குத்துறதுக்கு முன்னாடி அந்த இது டெட்டால் தடவுவாங்க இல்லையா, அந்த இடத்த கிளீன் பண்றதுக்காக, அந்த மாதிரியான ஒரு இதுவா அவர் பண்ணாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா கேட்பாங்க அந்த கேள்வி. அப்பவும் அவர் வந்து பிக் பாஸே தவறுன்னு சொல்லிடுவார்ல, பிக் பாஸ் ஏங்க தவறுன்னு சொல்ல போறாரு? அடிச்சுட்டு உடைச்சாதான் அந்த ஆளுக்கே நிம்மதி. இவரு சில நேரத்துல வந்து பிக் பாஸ் தடுத்துருவாருன்னு நிறைய சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஊருக்கே ஆட்டம் சரியான நேரத்துல நிறைய இடத்துல புரியல. இவருக்கே இன்னும் ஒத்தக்கண்ணனை பத்தி புரியல. ஆமா ஆமா, இவரே உள்ள போய் வந்து நின்னா கூட அவர் மதிக்க போறது இல்லைன்னு வச்சுக்காங்க. அது உண்மைதான். ஆனாலப்பட்ட எக்ஸ் ஹோஸ்டே வந்து பிக் பாஸ் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் 2 செகண்ட் வெயிட் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. அதுல இவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதனாலதான் அலையன்ஸ் வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவார். அந்த அலையன்ஸ் வச்சதை பத்தி எல்லாருக்கிட்டையுமே பேசுவார். பேசும்பொழுது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணி வச்சு நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பண்றீங்க அப்படின்றப்ப அப்பதான் வந்து எல்லாருமே எடுத்து வந்து முத்து மேல வந்து தவற வந்து சொல்லுவாங்க. அந்த முத்து தவற சொல்றதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, கார்டு கேமை பத்தி கேட்பாரு. அந்த கூட்டணி வச்சுட்டு அவங்க பவித்ரா வந்து அவருடைய போட்டோவை எடுத்துட்டாங்க, எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஹோல்டு பண்ணீங்க நீங்க அப்படின்றதையும் நல்லா பேசினாரு. உண்மையிலேயே விஜய் அந்த இடத்துல நீங்க ஒன்னும் ரெஃப்ரி கிடையாது, நீங்க இந்த கேம்ல தானே இருக்கீங்க, நீங்க ஏன் பாஸ் சொல்றது, நீங்க என்ன ஹோல்டு சொல்றதுன்னு கேட்கிறேன் நானு. ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, ஒரு நிகழ்ச்சியை வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்றது வேற, சும்மாவே ஹோல்டு சொல்வீங்களா அப்படின்னு இந்த மாதிரி கேட்டதற்கு அப்புறம் தான் ஜாக்லின், தீபக் மாதிரியான ஆட்கள் வந்து அதை அக்செப்டே பண்ணிப்பாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி ஏன்னா அதான் அந்த அது என்ன சொல்றது, பேசுறது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போறது அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம எல்லாரும் வந்து இப்ப நான் வந்து இப்ப வாய்ஸ் ஓவருங்க, இவர் வந்து எது சொன்னாலும் இப்ப நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேன். என்ன மேடம் அது வேற இல்லைங்களா? இல்ல சொல்லுங்க. கோல்டன் வேர்ட்ஸ் நாட் ரிப்பீட்டட். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி போற இது லைஃப் சொல்றாங்க ஒருத்தர், அப்ப அதை கேட்டு அப்படியே போவோம் நம்ம. இதுல என்ன இருக்கு வேற ஆர்டிஸ்ட் பேதியில போவேன், திரும்பி அடிக்கிறாங்க.
அந்த மாதிரி அது ஒரு ஃபேமிலி. அப்ப நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படியே இப்ப கணவர் ஒண்ணு சொல்றாருன்னா அதுல என்ன அங்க போயிட்டு நம்ம இது பண்ணி எழுத்து பேசிக்கிட்டு அதான் சொல்றாப்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து கேட்டுட்டு போறேன். அந்த மாதிரி நீங்க வந்து முத்து சொல்றதை கேட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு விஜய் சொல்லுவார். ஏன்னா ஒருத்தர் சொன்ன ஏன்பா அவங்க மஞ்சரியும் சொல்லுவாங்க சார், முத்துவை நோக்கியே வந்து கேம் போற மாதிரி இருக்கு சார், முத்து சொல்றபடியே கேம் மூவ் ஆகிற மாதிரி இருக்குன்றப்பதான் அவர் கேட்பாரு. முத்து சொல்றதை கேட்கணுமா, நீங்க 9 பேர் இருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி அங்க முத்து சொல்றதே கேக்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டு வருவாரு. பட் முத்து வந்து கடைசி வரை ஒத்துக்கலங்க. எப்படி வந்து அந்த லேபர் டாஸ்கோ அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாரு முத்து. நான் வந்து சார் ஹோல்டு சொல்லிட்டேன், அதனால ஹோல்டு சொல்லிட்டேன் சார். அப்ப நல்லா பேசினாங்க இன்னைக்கு இவங்க, அவங்க பேர் என்ன சொல்றது, பவித்ரா கூட சொல்லுவாங்க சார் அந்த கேமே டிஸ்ட்ராக்ட் பண்ற கேம், டிஸ்ட்ராக்ட் பண்ணி நான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறப்ப இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா அது எப்படி சார் கரெக்ட் ஆகும், நான் முதுகுல குத்திட்டேன்லாம் சொல்றது எப்படி வந்து கரெக்ட் ஆகும், முதுகுல குத்திட்டேன்லாம் சொல்லி திரும்பி வாங்கி திரும்பி வச்சுட்டாருல்ல, அதை வந்து நீங்க எப்படி சரி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் எடுத்துட்டு வந்து பேசினாரு. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயமும் கேட்டார், அதுவுமே நல்லா இருந்தது. அதாவது இப்ப என்ன மாதிரி திரும்பி இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம், தோணலை அப்படின்னு இப்ப வாய்ஸ் ஓவர் மாதிரி ஆனாலும் சொல்லலாம். ஏன்பா ஜாக்கி நீ எப்படி தோணலைன்னு சொல்லலாம். ஆமா ஆமா நான் சொல்லவே கூடாதுல்ல, எனக்கு இதெல்லாம் எப்படி அது எப்படி ஃபீலிங் இருக்கும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல, நான் எப்படி சொல்ல முடியும், அது எப்படி அந்த ஒரு மெச்சூர்டான ஆள் அது எப்படி சொல்லலாம். அந்த மாதிரி மத்தவங்க சொன்னா கூட பரவாயில்ல, கேம் புரிதல் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல முத்து உனக்கு எப்படிப்பா அது வந்து தெரியல, இது வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இல்ல அப்படிங்கறதையும் வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. அண்ட் அவங்க அதே மாதிரி இவங்க சார்ந்து விளையாடல அப்படிங்கும் பொழுது அவங்க அப்புறம் எப்படிதான் வின் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான கேள்விகளுமே வந்து ரொம்ப நல்லாவே கேட்டாரு. அவங்கள கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து திருப்பி முத்து முதல்ல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி பேசினதே பேசிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் சொன்னாரு, 13 வாரமா வந்து நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப திருப்பி 13வது வாரத்திலயும் சொல்றேன், முதல் 3வது வாரத்திலயும் சொன்னேன், நீங்க முத்துவை வந்து முத்து சொல்றதே கேம் நடக்குது இன்னுமே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனதற்கு பிறகு வந்தது என்ன அப்படின்னா, அப்பதான் மீசையில முறுக்குனார். முறுக்கிட்டு யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் அங்க வெளில இருக்கிறவங்கள்ட்டையும் கேட்டாரு. அப்ப உள்ள போய் என்ன யார் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்ல. சௌந்தர்யா பவித்ரா போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க, பவித்ரா தான் ஜாக்லின் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஜாக்லின் வந்து மஞ்சரி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எஸ். அண்ட் விஷால் வந்து அருண் வந்து விஷால், அப்புறம் ராணுவம் போக கூடாது அவருக்கு இப்ப புதுசா, அதனால எல்லாரும் வந்து போக கூடாது அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, அருண் வந்து நினைச்சிருப்பாப்ல இவ்வளவு காய்ச்சல் காய்ச்சே நம்ம 2 பேரும் இருக்கோம், இவ்வளவு நாள் ராணுவம் இருக்கும்போது ராணுவம் ஏதோ பெரிய கையா இருக்கிறாப்ல, ஆமா ஓகேவா, சோ அவர் வந்து ஏன்னா பிரதர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டு இவருக்கெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு நாள் உங்க 2 பேரும் அர்ச்சனா உங்களும் இருக்கும்போது உள்ளார வந்தாருன்னா முடிஞ்சு போச்சுக்காத, பிரதர் வந்து அந்த மாதிரி. ஸோ அப்போ எல்லாருமே வந்து யாருமே போகணும், அப்போ நான் வேணா வந்து இந்த கடை கீஷ் போட்டுட்டுமோ அப்படின்னு அது அந்த மாதிரி கேட்டதெல்லாமே நல்லா இருந்தது, ஒரு மாதிரி லைவ்லியா எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. ஸோ அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ராணுவ தான் அப்படின்றவாரு. ராணுவ வெளில வாங்க பார்க்கலாம் அப்படின்னப்ப ராணுவ எல்லாரும் வெளில வருவாங்க. அந்த ராணுவ வெளில வந்தது அவர் உடச்சது இதெல்லாம் ஓகேங்க, ஒரு மண்ணக்கட்சியே இல்லாம யாழினி சொல்ற மாதிரி மனசாட்சியை சொல்றேன், மண்ணக்கட்சியே இல்லாம இந்த நண்டூஸ் அவருக்கு என்ன கொடுத்தாங்க ஜாக்கி, திருவள்ளுவர் கொடுத்துட்டு திருவள்ளுவர் பத்தி கொடுத்தது கூட நான் சொல்லலைங்க, கொடுக்கலாம் தாராளமா. நீங்கள் பயங்கர புத்திசாலித்தனமாக இந்த வீட்டுல நடந்துகிட்டதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாராவது கவனிச்சிங்களா? இந்த நிகழ்ச்சி இவ்வளவு கேவலமா போறதுக்கு இந்த மாதிரியான வேர்டிங்லாம் தான் காரணம் வச்சுக்காங்க. இதுதான் நீங்க வந்து அதாவது நீங்க ஏதாவது சரி விடுங்க, ஏதாவது எழுதுறதா ஏதோ கூட வந்து அதாவது விட்டு வச்சோம்னா திருவள்ளுவருக்கே நான் தான்ன்ற மாதிரி இன்னைக்கு புத்தக கண்காட்சியில வந்து புதுவை தமிழ் தாய் வாழ்த்த பாட வச்சு பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்காங்க. இதை வந்து அரசு இரும்பு கரம் கொண்டு இல்லை இதை இந்த மன்னிக்கு மணலில் போனீங்கன்னா அவ்வளோதான், அது உருப்படாம போயிடும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி திருவள்ளுவர் சொல்லும்போது அந்த கண்ணாடி பாலம், திருவள்ளுவருக்கும் விவேகானந்தர் சிலைக்கும் ஒரு கண்ணாடி பாலம் போட்டு அதை வந்து பண்ணியிருந்தாங்க.
இதே திருவள்ளூர் வந்து திமுக ஆட்சியில் இல்லாத காலகட்டங்கள்லாம் அதுக்கு வந்து எந்த ஒரு லைட்டும் போடாமல் எல்லா வேலையுமே பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எவனுமே இது வரையும் ஒருத்தவங்க கூட எந்த கேள்வியும் கண்டது கிடையாது. ஏன் அதை நீங்கள் அப்படி பண்ணுறீங்க போகிறீங்கன்ட்டு. ஆனால் இது இங்கே மட்டும் அதுக்காக வந்துடுவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொரோனா மாதிரியான இன்னொரு பெரும் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டு வச்சுருக்கிறாங்க. சைனாவில் வந்து அதற்கான விஷயங்கள் வரா மாதிரி இருக்குது. ஒரு திரும்ப வந்து ஒரு லாக்டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வைரஸுடைய வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகளும் போயிட்டுருக்கு. திரும்பவும் ஒரு லாக்டவுன், திரும்பவும் ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். யா ஓகே. ஸோ இதன் பிறகு ராணுவ வெளில வந்துருவாப்புல. வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளே சொன்னோம் இல்லைங்களா, அது ராணுவ வெளில வரதுக்கு முன்னாடி இவர் கேட்பாரு, இந்த மக்கள் உட்கார்ந்துருந்த ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, யாராவது ரொம்ப ஃபீல் பண்றீங்களா, ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். அதாவது இந்த காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பார்த்த விழி பார்த்தபடி தூங்கி கிடக்கன்னா பண்ணல, அவ்வளவுதான். ரொம்ப அற்புதங்க, அற்புதம். அது சொன்னோடனே இவர் சொல்லுவாரு, சரி வெளில வருவாரு, சமாதானப்படுத்துங்க பேசி, ஆற்றுப்படுத்துங்கிற மாதிரி நக்கலா வந்து சொல்லிட்டு போனாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து கேட்பாரு, சார் நல்லா இருக்கேனா சார், நானு வந்து கமெண்ட்டை சொன்னா கூட ஒரு புண்ணியம் வந்தான், இத்தனை மணி நேரம் இருந்தா வந்து ஒரு கமெண்ட் போட்டு அவன் படிச்சான்னா இதை பேசினா யோசிச்சு பாருங்க, ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆமா. அதனால அது அப்படியே விடுங்க. எஸ் சார். எந்த இடத்துல நான் விட்டுருந்தேன் அப்படின்னா, நெல்லைசீமை சொல்லியிருந்தாரு, ராணுவ கேட்டது சரிதான், கேட்டு வாங்குவதானே டாஸ்க், அதெல்லாமே கரெக்ட் தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்க கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் நானும் சொன்னேன். அதுதான். ஓகேவா. அண்ட் சுஹாசினி வந்து சொன்னதை சொல்லிட்டேன் இல்லையா, பிபிக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஜாக்கி குடும்பத்திற்கு வாழ்த்துக்கள் வேற சொல்லியிருந்தாரு நெல்லைசீமை. ராஜபாண்டியன் சொல்லியிருந்தாரு, பாலாஜி முருகதாஸ் கிட்ட சிக்கி இருக்கணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு நீங்க சொன்னதை வச்சுக்கிட்டு. அண்ட் நண்டு ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வந்து லைவ் ஜாயின் பண்ணிட்டேன், ஹாப்பி அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் விக்ரம் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு பர்சன் அப்படிங்கறத வந்து EVR நம்பி அவர்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்க சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்றது. ஆமா, அனாமிகா சொன்ன கமெண்ட் நீங்க வேற சிரிச்சு வர வச்சிருந்தீங்க. ஓகே. கௌசல்யா பாரதி சொல்லியிருந்தாங்க, என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா, வாண்ட் டு ஸ்லீப் அட் 10 பட் வில் ஃபாலோ தமிழ் நியூ இயர், ஏன்னா உங்க கைஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. பிரேம் கோகுல் வந்து நாட் ஜஸ்ட் தட், முத்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் ஹி ஹஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஸோ ஹி குட் ஃபார்ம் குரூப்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம். கரெக்ட். ஏன்னா அவருக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல வந்து அவர் அதுல தப்பிக்காரு. ஏன்னா ஆர்டிகுலேட்டிவா பேசுறத டக்குன்னு சின்ன சின்ன வார்த்தைகள்லாம், எஸ்பெஷலி நேத்து முத்து அண்ட் அருணுக்கான அந்த பிளேவே ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மாப்பிள்ள மச்சான் அப்படின்னு பேசுறது, அந்த வேட்டி மாத்திக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாகவே இருந்தது. அவங்க திறமையானவர்கள்ன்றதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனா செஞ்ச தப்பா அப்படியே மண்ணை மூடி மறைச்சிட்டு மாத்தி பேசுறது தவறு அப்படின்றதான் திரும்ப சொல்றோம். எஸ். ஓகே. அண்ட் சௌமியா நவீன் வந்தாச்சு. ஏடிஜே கேட்ட கேள்வியும் வந்து என்னன்னா, தீபக் கூட கொஞ்சம் குறைந்தபட்ச நேர்மையோட வந்து இருக்கிற மாதிரி தானே இருக்கு. என்னங்க 50 நாள் வரலையும் அவங்க எல்லாருமே ஆண்கள் மேல் சாவனிஸ்டனுடைய உச்சமா தான் எல்லாருமே இருந்தாங்க. நான் எழுதி தரேங்க. நீங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து மாறி இருக்கலாம், பொண்டாட்டி வந்ததுக்கு மாறி இருக்கலாம், புள்ள வந்ததுக்கு அப்புறம் மாறி இருக்கலாம், அதெல்லாமே அவங்க வந்து மேல் சாவனிஸ்டன் உச்சமா தான் இருந்தாங்க. அப்ப நீங்க என்ன, நானும் அப்படித்தான், நானும் அப்படித்தான் இருந்தவன் தான் நான் சொல்ல வரேன், நான் இல்லைன்னு சொல்ல வரவே இல்லை. அது வந்து மைண்ட்ல வரும்போது அடிச்சு உட்கார வைக்கணும், மைண்ட்ல வரும்போது அடிச்சு உட்கார வைக்கணும். இவர் நம்ம உல்லாசப்பறவை வந்து ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்திருந்தாரு இன்னைக்கு. அது சொன்னதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுல முக்கியமா வந்து இந்த மேல் சாவனிசம் மாதிரியான விஷயங்கள் மண்டைக்குள்ளார வரும்போதே அடிச்சு ஐயோ இது தப்பா பேசுறோம் நம்ம அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். குறைந்தபட்சம் அந்த இது பார்த்துட்டு அந்த மாறினல அதுவே போதும். நானே அப்படிதான் மாறினேன். நான் நிறைய படிச்சு மாறினேன். இப்பயும் இருக்கு அதெல்லாம் வந்து என்னது போகாது. ஆனா அதை வந்து எங்க தட்டணுமோ அங்க தட்டி உட்கார வைக்கணும். எஸ், இல்லைன்னா அவ்வளவுதான். Sachana, Ravinder, Tarshika and Varshini are all in full support for Muthu evicted contestants கூட. யாராரு புரியல. சாச்சனா, ரவீந்தர், தர்ஷிகா, வர்ஷினி இவங்க எல்லாருமே கூட வந்து முத்துவுக்கு தான் ரொம்ப ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் விஜயன் வந்து என்ன ஒன்னாலும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டோம். வெளியில அதுக்கு 1000 அதனால அவங்களுக்கு 1000 காரணங்கள் நடக்கலாம், போலாம் வரலாம். தட்ஸ் ஆல்.
கார்த்திக் ராஜா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது நான் சவுண்டோட கேம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது 91 நாள்ல சவுண்டோட கேம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. இல்ல ப்ரோ, அவங்க வந்து சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்கள ஏன் பிடிக்குன்னா நிறைய இடத்துல அவங்க உண்மையை சொல்லுவாங்க. மேடம் இன்னைக்கு தானே சார் எனக்கே புரியாது சார், நானே ராணுவ புரிய வைக்கிறேன் பாத்துக்கேன் சார். இது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் யாராலையும் சொல்லவே முடியாது. எனக்கு சுத்தமாக புரியாது சார் என்ன சொல்றாங்கன்ட்டு. எனக்கு நானே ஒருத்தவங்க புரிய வைக்கிறேன், யோசிச்சு பாருங்கன்றலாம். அதே மாதிரி அவனோட வாழ்றது ரொம்ப கஷ்டம் சொல்றதெல்லாம் ரொம்ப அப்ரப்டா சொல்றதெல்லாம் ரொம்ப இது. டேவிட் ஃபின்ச்சர் பெஸ்ட் திங் அவர் மூவில வந்து மட்டும்தான் ஒரு ஆஃபீஸ் அண்ட் ரூம் எக்ஸ்ட்ரா மாதிரி நான் லிவிங் திங்ஸ்ல ஒரு கேரக்டரா ப்ளே பண்ணும். பட் பீப்புள்ஸ் ஆர் பர்வர்ட்னு அவர் சொன்னது வந்து ஐ எம் அகேன்ஸ்ட். இல்லை, பீப்புள் ஆர் பர்வர்ட் தான், நம்ம யாரும் அதை ஒத்துக்க மாட்டோம், அதுதான் உண்மை. அதுக்கு வந்து நீங்கள் வந்து டார்வின் தியரியிலேருந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசிட்டு போனால் ஒரு பெரிய டாபிக்னு வச்சுக்கோங்களேன். சிலது வந்து எதாவது சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ பீப்புள் ஆர் பவர்ட்னா ஒன்றும் இல்லை, உங்கள் தலையில் ஒரு சுவிட்சை ஒரு ப்ளக்கை சொருவி அது வழியாக வந்து நீங்கள் நினைக்கிறதுலாம் வெளியே வரும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அவ்வளோதான், எல்லாருமே மாட்டினான்னு அர்த்தம். அது இல்லாததுனால நாகரிக இதில் நம்ம போர்வையில் நம்ம இதெல்லாம் போட்டு நான் எவ்வளோ யோகியம் தெரியுமான்னு ஒரு கதையை ஓட்டிகிட்ருக்கோம். தட்ஸ் ஆல். ரைட், உங்களுக்கு அந்த கருத்து இருக்கலாம், எனக்கு இந்த கருத்து, உங்கள் கருத்துக்கு இப்படி ஒரு கருத்து எனக்கு இருக்குது அப்படின்னு. இது இஸ் த ரியாலிட்டி, யூ நோ, தட்ஸ் இட். வைஷ்ணவி வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தானா, ஆனா ஜெர்மனில வந்து இருந்துட்டு இருக்காங்களா. பிக் ஃபேன் ஆஃப் யூ கைஸ்னு சொல்லிட்டு வைஷ்ணவி மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேங்க் யூ. அண்ட் ஜாக்கி வைஷ்ணவி வேர் இஸ் ஃப்ரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமா, வேற we are in கடலூர், ட்ரூ கடலூர் தான், ப்ராப்பர் கடலூர். ஆமா, ஓகேவா. அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன் மஞ்சரி எவிக்ஷன் பத்தி ஆனந்த்ராஜ் கேட்டாரு. ஏன்னா அவங்கள விட திறமை குறைவானவர்கள் இன்னும் அந்த வீட்ல இருக்காங்கன்றதா மேட்டர். விஷால் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் வந்து லைனா எவிக்ட் ஆயிருக்காங்க. ஜாக்கி நோட் பண்ணீங்களான்னு விஜய் சரவணன் கேட்டாங்க. ஆமா, அது யாரோ கூட சொன்னாங்க. கரெக்ட். அண்ட் கலைவேணிக்கு வந்து 2 வாரம் தான் இருக்கு, யாழினியை ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அவளோட குரலை கேட்க ஆர்வமாக உள்ளேன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா கூப்பிடலாம். அண்ட் இந்த இயரோட ஃபர்ஸ்ட் லைவா ஐ எம் சோ ஹாப்பின்னு வந்து நஸ்ரீன் சொல்லியிருக்காங்க. நெல்லை சிமையோடைய கமெண்ட் படிச்சிட்டீங்க, நானும் வந்தா சொல்ல படிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. பிக் பிரதர் ஷோ வந்து ஃபர்ஸ்ட் சீசன் அவங்க 2 சீசன் தான் வந்து ஹிட்டு. ஒரு பார் அட்டெண்டர் ஒரு பொண்ணு நெக்ல நைஃப வச்சா இஷ்யூ, அதுல சம் பர்சன்ஸ் வந்து அத மேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதேதான் அசீமுக்கு நடந்திருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்மிலைட் போட்டிருக்காப்ல. ஓகே. அண்ட் முத்துவோட கேமை பற்றி நான் வந்து சில விஷயங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட் சீம்ட் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் டிஃபீட்டிங் ரயன் rather than actually winning the game. Okay, yes. On the other hand, Ryan's goal was to stay in the game and win அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுபிரியா போட்டிருக்காங்க. கரெக்ட். Yes. Agree. அண்ட் சத்யாவுக்கு கூட தான் வந்து விடாமுயற்சி போராட்ட குணம்னு சொல்லி கொடுத்தாங்க நண்டு. கரெக்ட். நிலையம் இல்ல, அதெல்லாம் நம்ம வந்து விட்டோம். அல்ல, அது அந்த அளவுக்கு அன்னைக்கு நோட் பண்ணல. பட் இன்னைக்கு நோட் பண்ணப்ப எனக்கு வந்து ஏய் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் வாரம் முழுவதுமே தவறாக விளையாடினார். ரயனை மட்டும் விட்டுட்டு ஆண் பெண் என்று பிரித்து விட்டாங்க. புள்ளியின் அடிப்படையில் என்று முட்டு கொடுத்தாங்க, ஆனா புள்ளிகள் அடிப்படையில் பார்த்தாலும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிசீமை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் சிவபிரகாஷ் அவர்கள் வந்துட்டு லைக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கார்த்திக் கவிதா வெங்கடேஷ் அவர்களும் வந்துட்டு லைக்டு. 277 பேர் இருக்கீங்க, 174 பேர் தான் லைக்கு. கண்டிப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. பிரைம்ல வந்து கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கான். உங்களோட வியூவை வந்து பார்த்துட்டு சொல்லுங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சது உங்க கான்செப்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பாத்துருவோம். என்னது ஜாக்கி ஆர்மி, please voice don't hit our beloved Jackie because he will get hurt on. ஏய் ஏன்டா சொல்லி உதவங்க வைக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஹார்ட் வாங்கிக்கங்க. ஓகேவா? அவள மாதிரி ஒரு சைக்கோ கூட வாழறது ரொம்ப கஷ்டம்டா. அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சொல்லுங்க. தானிக் தினி சரி போயிருந்து சார். நீங்களும் நானும் அப்படியே ஒரே ஏர்ல போலாம், கவலையப்படாதீங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அதன் பிறகு வந்து நெல்லை சீமை போட்டிருக்காரு. ஜாக்லின் தவறு. முதல்ல முத்து ஆண்கள் வெர்சஸ் ராயன் பெண்கள் என்று பிரிச்சுட்டாரு.
அப்போதான் வந்து முத்துவை எதிர்த்து அடுத்த சுற்றில் ஜாக்கி சேர்த்து கொண்டு போய் ராயன் கேள்வி கேட்டதை எதிர்த்து முத்து பக்கம் நின்றார் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அந்த டாஸ்க்ல ஓகே ரைட் 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 உங்க பார்வை நாங்கள் பார்க்கல. அதில் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ யாரோ கலைவாணி கூட போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ராயன் வந்து முத்து வந்து ஜாக்லின் வச்சுட்டு ராயனை கேள்வி கேட்க வச்சாரு அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த அந்த அது நானும் சொன்னேன். ஜாக்கு வந்து முத்து கூட சேராம இண்டிவிஜுவலா வந்து அவர் இன்னும் எதிர்த்து இருந்தாங்கன்னா வேற லெவல் போயிருக்கும். அவங்க அந்த பக்கம் போயிருக்க கூடாதுன்றதையும் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நீங்க எதிர்த்து வந்துட்டீங்க, கடைசியில் உங்களுக்கு வந்து விஷாலை வந்து ஒரு ஆளா நீங்க பாத்துட்டீங்க. விஷால் உங்களுடைய எதிரி கிடையாது. ஏன்னா விஷாலை எதிர்க்கிறதுக்கு முத்து கூட அவங்க ஜாயின் அடிச்சாங்க. அது இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அவங்க சொன்னதை இவங்க ஒரு மாதிரி முழு மனதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் நீயும் தான் வந்து நிப்போம், டைட்டில் வின்னரா வந்து நீ என் பக்கத்துல நிப்பையான்னு பாக்கலான்ற மாதிரி முத்து பேசினார் பாத்தீங்களா. அது வந்து இன்னுமே ஜாக்லின் வந்து ஒரு மாதிரி முழு மனதா நம்பிட்டாங்க. இந்த பக்கம் நீ நிப்ப, அந்த பக்கம் நான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரியாதான் ஒரு விஷயத்தை தான். கஸ்தூரி ஆனந்த் வந்து அந்த ஹிந்தி சாங் வந்து ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. நான் அது ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன். அதை ஜாக்கி சினிமாஸ் இதில் போட்டிருந்தேன். போடணும் அவங்க தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றிமா. ஏன்னா நானே என்னை வந்து புதுசாக பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி. விஜய் சரியில்லை தலை, விஜய் சரியில்லை தலைன்னு அசோக்குமார் சொல்லியிருக்காரு. இப்போதான் ஓரளவு வந்துருக்காரு விஜய். ஃபேட்மேன் உள்ள வந்து என்ன பண்ண போறாரு, அவர் தான் வந்து முத்து பிஆர் ராயனை வந்து கேள்வி கேட்காம சும்மா விட மாட்டாருன்னு சொன்னாருன்ட்டு. இதாவது நீங்கள் வெளியில் வர்றது உங்களுடைய, நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக போங்க, வெளியில் வாங்க, ஒரு சப்போர்ட்டை பண்ணுங்க போங்க. ஆனால் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம், நாங்கள் யாருமே சப்போர்ட் கிடையாது. இங்கே இப்போ இதில் வந்து இப்போ இன்னைக்கு கூட தான் நம்ம சொன்னோம், ஜாக்லின் பண்ணதில் பெரிய தப்பு வந்து இண்டிவிஜுவாலிட்டி விட்டுட்டு முத்து பக்கம் போன தப்புன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும். முத்து செய்கிறது எல்லாமே சரின்னு சொல்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. தட்ஸ் ஆல். அவர் உள்ளார போய் பேசுகிறன்றதுல அவர் வந்து அவருக்கு தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அவர் முனைப்பாகவே இருக்கிறார் நிறைய இடங்கள்ல. அது அவருடைய இஷ்டங்கள். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதன் பிறகு எல்லாருமே லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ண சொல்லியிருக்காரு இலங்கேஷ் அவர்களும். ஸோ ஆமாம் ஜக்கி, வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. அதான் நல்ல லட்சணமா இருக்கீங்கன்ட்டு கிண்டல் பண்ணிட்டு முடிச்சு விட்டு போனாரு. சரி, டிடிஎஃப் பத்தி ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா யாரு வின்னர்னு பார்த்தா அதையுமே இன்னைக்கு சொல்லல. நாளைக்கு சொல்றேன்ப்பா அப்படிங்கிற உள்ளார போய் கொடுப்பாராம். ஓகே, அந்த டிடிஎஃப் வந்து உள்ளார போய் ராயனுக்கு வந்து கொடுக்கறதா வந்து பிளான் அப்படின்ற மாதிரி. நாளைக்கான காஸ்டியூம் கவின் சொல்லலையா, என்ன காஸ்டியூம்ட்டு தெரியலையே. அதையும் சொல்லியிருக்கலாம். சரி, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. நீங்க கண்ணாந்தானி சிறுக்க தத்தளிச்சிதான் இருக்க ஓனப்பில் நாம் பறிச்ச தாமரைய புன்னவனத்தினில பெடக்குயில் கூவையில உன்னுடைய வேதனைய நாரிஞ்ச உன் கழுத்தில் மாலையிட உன்னிரண்டு தோளத்தொட என்னதான் செஞ்சேனோ என் மாமா வண்ணக்கிளி கையத்தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழிய நானே உள்ள மட்டும் வழிய நானே வா. ரைட், ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாரும் குட் நைட் போட்டிருக்காங்க. அதான் நெல்லை சீமை கேட்டிருக்காரு, நியூ இயர் செலிப்ரேஷன் எங்க போனீங்க, வீலாக் போடுங்க ஜாக்கி, வீடியோ இருந்துச்சுன்னா. இல்லைன்னா இன்னொரு வீடியோல கதை சொல்லுங்க, கேட்போம். கண்டிப்பாக. அண்ட் உங்களை பார்த்தாலே ஹாப்பியா இருக்கு, யூ ஆர் மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லலி மஹினியை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விமலன் மணி, இலங்கேஷ் எல்லாரும் குட் நைட் சொல்லிட்டாங்க. சர்மிளா நாராயணசுவாமி பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்யூ. லைக் போட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீடைல்ஸ் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ற டீடைல்ஸ்ல எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.